Hi friends, welcome back to our MSF Views. எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னா திருச்செந்தூரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கோம். திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய ஒரு தர்காவை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் சப்ஸ்கிரைபர் ஆகிய எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, என்னோடய பழைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா டெர்மினேட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 8000 சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒரு சில தப்புனால் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோ காப்பிரைட் வந்து ஸோ அந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா டெர்மினேட் பண்ணிட்டாங்க. அந்த சேனலுக்கு பதிலாக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்கிரைப் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேட் பண்ணோம். இதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நிறைய வீடியோ வந்து எடுத்து போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சீரப் மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் மறுபடியும் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை, எனக்கு நீங்கள் தேவை, உங்களுக்கு நான் தேவை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்களா, நீங்கள் எவ்வளோ எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்து இந்த மாதிரி நான் நிறைய இடத்துக்கு போய் இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து போடுவேன். ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அந்த பெல் ஐக்கானுக்கும் கிளிக் பண்ணி அது ஆல் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா வேறு என்ன உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போடுறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். ஸோ வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்செந்தூர் வந்துட்டோம். திருச்செந்தூர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா கல்லாமொழி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமம் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம வந்து இப்போ அங்கே தான் நிற்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடு மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடைகள்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிடல, இது கிராமம் அப்படின்றதுனால ஸோ நம்ம அத்தியாவசிய தேவைகளுக்கு நம்ம வேறு ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வெளியே போனோம் அப்படின்னா கடை இருக்குது. ஸோ இந்த கல்லாமொழி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து போர்டு வச்சுருக்காங்க, ஒரு கிராமத்தில் அமைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா கடற்கரைக்கு அருகில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தர்கா அமைஞ்சிருக்கிறதுனால சுற்றி 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா வந்தோடனே தோப்பு இருக்குது, பச்சை பசை நல்லா பசுமையாக தென்னை மரம் தோப்பு. அதை தாண்டி வந்தீங்க அப்படின்னா இந்த பாருங்கள் தார் ரோடு இருக்குது. ஸோ நீங்கள் என்ட்ரன்ஸ் அந்த தர்காவுக்கு வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா போர்டு இருக்கும், நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் கல்லாமொழி தர்கான்னு சொல்லிட்டு. அது மாதிரி பார்த்திங்கன்னா ஆர்ச் கட்டியிருக்காங்க புதுசாக, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம அப்படியே வந்தோம் அப்படின்னா ஸோ வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், 2 வீலரில் வரவங்க இல்லை காரில் வரவங்க வந்துடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ நடந்து வரோம் அப்படின்னு வந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் தூரம் ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். நடந்து போகிறவங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து வந்தீங்கன்னா பொறுமையாக அப்படியே நடந்து போயிடலாம். ஸோ ஒத்தையடி பாதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வழி அழகாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. 2 சைடு வந்து பார்த்தீங்கன்னா பீச் வேறு பக்கத்தில் இருக்கிறனால பீச் மண் தான். ஸோ 2 சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கருவை அந்த மாதிரி மரங்கரமாக தான் இருக்கும். அப்படியே பொறுமையாக நடந்து வந்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம உள்ளே வந்தோடனே இப்போ வந்து தர்கா கிட்ட என்டர் ஆகிடுச்சு. இந்த தர்கா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் பழமையான தர்கா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள மக்களால் சொல்லப்படுது. தர்கா அப்படின்னாலே பொதுவாக வந்து இஸ்லாமியர்கள் மட்டும் போக மாட்டாங்க. ஸோ மாற்று மத சகோதரான ஹிந்து, ஸோ கிறிஸ்டியன்ஸ் யார் வேணால் போகலாம். ஸோ அந்த மாதிரி வந்து தர்காவுக்கு வந்து எல்லோரும் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான டயத்தில் போயிருந்தோம், அதனால் வந்து தர்காவில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய தர்கா அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ காலியாக இருக்குது. ஸோ இதேமாரி இந்த சிட்டிலாம் வந்து பார்த்திங்க இல்லைனா ஒரு சில தர்காலாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஜெயின்னு இருக்கப்போ பார்த்தாலும் அந்த மாதிரி இல்லாமல் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் அவ்வளோ கூட்டம் வராது. ஸோ இந்த கந்திரி விழா நடக்கும் போது, கொடியேற்றம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. ஸோ இங்கே வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஆள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இருக்காங்க. இங்கேயே தங்கி ரெகுலராக வந்து இங்கேயே பக்கத்தில் வீடு கட்டிட்டு இங்கே இதையே பராமரித்து கொள்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆட்கள்லாம் இருக்காங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பீச் இருக்குது பின்னாடி, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா வந்து பார்த்திங்கன்னா வெட்ட வெளியில் நல்லா காற்றோட்டமாக நல்லா ஒரு பச்சை பசேர்னு சுற்றி மரங்களோட அழகான ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த தர்கா வந்து அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லாமொழி சொல்லக்கூடிய இந்த கிராமத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மிக அறியாமல் வந்து பார்த்திங்கன்னா காயல்பட்டினம் அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊர் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதிகமாக வந்துட்டு போவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க மக்களால் வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுது. ஸோ உள்ளே போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதான் வந்து என்ட்ரன்ஸ், இது வழியாக நம்ம உள்ளே போகலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வந்து தொழுகை வசதிக்கு வந்து பார்த்திங்கன்னா இடம் தனியாக இருக்குது. ஸோ இதை பராமரிச்சுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஆள் இருக்காங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வீடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த தர்காவில் வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா 2 கல்வெட்டு இருக்குது. இந்த கல்வெட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1913. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த வருஷத்தில் வந்து பார்த்தோன்னா 1913 ஹிஜ்ரி ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா 1331 வந்து பார்த்திங்கன்னா அதாவது 3 ஆகஸ்ட்டு
3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்திங்கன்னா 1913 அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தர்கா வந்து கட்டப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு மக்கள் வந்து இதை வந்து வழிபட ஆரம்பித்தாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா குணசேகரப்பட்டினத்தை சேர்ந்த சேது முகமதும் அவருடைய மகனும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் வந்து இந்த தர்கா வந்து பார்த்திங்கன்னா கட்டி மக்கள் பயன்பாட்டுக்கு வழிபட இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இந்த தர்காவுடைய உள் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா எல்லா தர்காவிலையும் இருக்க மாதிரியே தான். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தர்காவுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு விளக்கு வந்து பார்த்திங்கன்னா குத்து விளக்கு வச்சுருக்காங்க. ஸோ கற்களால் கட்டப்பட்டது அப்படின்றாலும் மேற்கூரையில் வந்து பார்த்திங்கன்னா கற்களால் அமைந்திருக்கிறது. எல்லா தர்காலையும் இருக்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா குத்து விளக்கு வச்சு இந்த தர்காலையும் வந்து பார்த்திங்கன்னா வழிபட்டுட்டு வராங்க. இந்த தர்காவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதிசயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க மக்களால் வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த தர்கா வந்து அதுக்கப்புறம் வந்து காயில் பட்டத்தில் சேர்ந்த அவருடைய மகன் அகமது ஹசன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா 1930 ஹிஜ்ரி ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா 1348 அந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மகன் அகமது ஹசன் இவங்க 2 பேரால் வந்து பார்த்திங்கன்னா இந்த தர்கா வந்து வக்ஃபு செய்யப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வெட்டில் பதிக்கப்பட்டிருக்கு. இந்த கிராமம் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர்லேருந்து உள்ள ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி அமைஞ்சிருக்கிறதுனால இந்த கிராமம் வந்து பார்த்திங்கன்னா மிக அருகாமையில் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரையில் இருக்கிறதுனால இந்த தர்கா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா வந்து யாருக்கும் வந்து தெரியறதில்லை. அந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களும் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த தர்காவை பற்றி தெரிஞ்சவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தர்காவுக்கு வந்து ரெகுலராக வந்துட்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா உண்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தர்காவோ மசூதியோ வழிபாட்டு தலங்களோ மற்ற இருக்கக்கூடிய கோவில்கள் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து பராமரிச்சுக்கிட்டு அங்கேயே இருந்து பார்த்துட்டு வருவாங்க. அதே மாதிரி இந்த தர்காவையும் வந்து பார்த்திங்கன்னா வம்சாவளியாக வந்து பார்த்திங்கன்னா மாறி வந்து பார்த்திங்கன்னா இதோட பொறுப்பை எடுத்து இந்த தர்கா வந்து பார்த்திங்கன்னா நடத்திக்கிட்டு வராங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த தர்கா வந்து வம்சாவளியாக பராமரிச்சுட்டு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தர்கா வந்து வம்சாவளியாக வந்து இப்போ ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா இந்த தர்கா வந்து இந்த பொறுப்பை எடுத்து நடத்தி இந்த தர்கா வந்து பார்த்திங்கன்னா பராமரிச்சுட்டு வராங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய நம்ம சேனல் ஆக்டர் வந்து பார்த்திங்கன்னா அன்சாரி பை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம சேனலோட ஆக்டர் அவர் தான். ஸோ ஷார்ட்ஸு வீடியோஸு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவரை வச்சு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்ருக்கோம். உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம அன்சாரி பையோட சொந்த ஊர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய கல்லாமொழி. இந்த கல்லாமொழியில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்சாரி உடைய சொந்தங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. அவங்க சொந்தக்காரவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தர்காவை வந்து பார்த்திங்கன்னா இந்த பொறுப்பில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த தர்காவை வந்து வழி நடத்திட்டு வராங்க. நம்ம அன்சாரி பாயோடைய சொந்த ஊர் அப்படின்றதுனால நீங்கள் இந்த கல்லாமொழி தர்காவுக்கு போனீங்க அப்படின்னா நம்ம அன்சாரி பாய் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கேட்டிங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா தர்காவிலையும் கந்திரி வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். கந்திரி அப்படின்னா அரபியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விழா இல்லை வந்து பார்த்திங்கன்னா கொடை விழா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பொருள் வரும். கந்திரி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தர்காவில் எதுக்கு சொல்லுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் அந்த நாள் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொடியேற்றம் நடக்கும். அந்த கொடி ஏற்றுவாங்க. கொடி ஏற்றிட்டு அந்த தர்காவில் இருக்கக்கூடிய அந்த துணி வந்து பார்த்திங்கன்னா மாற்றிட்டு ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாத்தியா ஓதி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு போடுவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விழா நடக்கும். அந்த விழா வந்து பார்த்திங்கன்னா எல்லா தர்காலையும் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமிய முறைப்படி வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமிய மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த நாளில் அந்தந்த வருஷம் ஹிஜ்ரி ஆண்டை கணக்கு பண்ணி அந்தந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தர்காலையும் ஒன்பின் ஒன்றா அந்தந்த தர்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடத்திட்டு வருவாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த கல்லாமொழி தர்காலையும் வந்து பார்த்திங்கன்னா ஜமாத்துல் அவ்வல் இஸ்லாமிய மாதப்படி ஜமாத்துல் அவ்வல் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் மாதம் 18ஆம் நாள் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கவங்க கூடிய வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்க. இந்த கணக்குப்படி வந்து பார்த்திங்கன்னா ஹிஜ்ரி ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கணக்குப்படி நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜனவரி பிப்ரவரியில் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து இந்த கந்திரி சந்தனக்கூடு இந்த விழா வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லாமொழி தர்காவில் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் அப்படின்னு வந்து இங்கே இருக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா மக்களால் சொல்லப்படுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹீலுரு நபிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அடங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க மக்களாலையும் சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த தர்காவில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா மத்திய கிழக்கில் வாழக்கூடிய மூசா நபி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து திருக்குர்ஆனில் வந்து பார்த்திங்கன்னா மூசா நபிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பைபிளில் வந்து பார்த்திங்கன்னா மோசஸ் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும். இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தர்காவில் வந்து இது இப்போ அவரோட காலகட்டத்தில் வாழக்கூடிய இந்த ஹீலுரு நபிகள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அடக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து எந்த காலகட்டம் அப்படி
அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா 13-14ஆம் நூற்றாண்டு, அதாவது கிமு இயேசு பிறப்பதுக்கு முன் நடந்த சம்பவம் அப்படின்னும் இங்கே இருக்க மக்களால் வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுது. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மூசா நபிகளுடைய இருந்த மனிதர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து தீனை பரப்புறதுக்காக வந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மூத்தா இருக்க அவங்கள இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அடக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த தர்காவுக்கு வெளியே வந்தீங்கன்னா இந்த தர்காவுடைய வெளி அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொடி கம்பம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதே மாதிரி இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா தூண் எழுப்பியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஆர்ச் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க கட்டடக்கலையால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தூண் வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்குது இந்த தர்காவுக்கு வெளியே. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கொடிமரமும் இருக்குது. கந்திரி இந்த விழா நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடிமரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொடி ஏற்றுவாங்க. அதே மாதிரி இந்த திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய இந்த கல்லாமொழியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லாமொழி பக்கத்தில் மிக அருகாமையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா அணுமின் நிலையம் வந்து பார்த்திங்கன்னா கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அங்கே வந்து அணுமின் நிலையம் வரப்போகுது. அதே மாதிரி பீச் பக்கத்தில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் தர்கா அப்படியே பார்த்துட்டு பக்கத்துலேயே பீச் இருக்குது. ஸோ அப்படியே வந்து போயிட்டீங்கன்னா போயிட்டு ஃபேமிலியாக போனீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வரலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாத்தில் வந்து பார்த்திங்கன்னா தர்கா வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. படைச்ச இறைவன் அல்லாஹ் தவிர வேறு யானையும் வணங்கக்கூடாது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா திருக்குறானில் சொல்லப்பட்டிருக்கு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா தீனை பரப்புறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்தவங்க அல்லாஹ்வுடைய இறைநேசர் வழிகள். அவங்க அந்தந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தீனை பரப்புறதுக்காக வந்து இறந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவங்களை அடக்கம் செஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு தர்காவாக இருக்குது. ஸோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா போய் பார்க்கலாம், இது பண்ணலாம். ஸோ அவங்களுக்காக வேண்டி துவா செய்யலாம். இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்காங்க, தீனை பரப்புறதுக்கு வந்திருக்காங்க, அவங்களோட கபரை நீ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தண்டனை லேசாக அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தை கூட அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்காக நீ துவா செய்யலாம், போய் பார்த்துட்டு வரலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஜ்ரத்மார்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஆனால் அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட துவா கேட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரார்த்தனை பண்ணுறது, இந்த வேண்டுதல்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணி நீங்கள் எங்களுக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட தான் கேட்கக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா 5 வேளை தொழுங்க, ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரப்பிட்ட கேளுங்க, அல்லாட்ட கேளுங்க. எதாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா நன்மையோ தீமையோ இறைவன் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுப்பான் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட்டு. ஸோ போகிறா இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த தர்கா வந்தாலும் போய் பார்க்கலாம். ஸோ இஸ்லாத்தில் வந்து பார்த்திங்கன்னா தர்கா வழிபாடு கிடையாதுன்னு தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ இதோட முடிய போகுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கல்லாமொழியில் இருக்கக்கூடிய இந்த தர்காவை பற்றிய விவரங்களையும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா வரலாறு நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்ற இடத்தையும் சொல்லிட்டேன். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும். முடிஞ்சால் நம்ம வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த தர்கா இங்கே இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.